வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் எப்படி இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இங்க கேதர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இந்த நியூஸஸ் எல்லாமே சொல்றேன் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்களுமே ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட ஸ்டாக் நீங்க என்ன ஸ்டாக் வந்து பிக் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதோட நியூஸ் அப்டேட் வந்து டெய்லி என்ன நடக்குது அப்படின்றத இந்த ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னும் போது உங்களால ஈஸியா வந்து பார்த்துக்க முடியும். சரி, எல்லாருக்குமே வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரீமியமா தான் வந்து இருக்கும். பட் ஆனால் மேக்ஸிமம் எல்லாராலையும் வந்து பார்க்க முடியும். சரி, ஓகே, இப்போ நம்ம அந்த ஒரு வீடியோ கான்டென்ட் உள்ள போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நாள் ஏன் வீடியோ டிலே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க பில்டிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. இதை தாண்டி இங்க போன் வந்து சரியா ஒர்க் ஆகாம இருக்கு. அண்ட் தென் ஆடியோ இஷ்யூ வந்து இருக்கு. ஸோ இன்னுமே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதுமே எப்படி வரும் அப்படின்றது வந்து தெரியல. பட் ஆனால் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கே 7:30 மணி ஆயிடுச்சு நைட்டு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. அதனால தான் வீடியோ லேட்டாக வந்துச்சு. நாளையிலிருந்து எப்பயுமே காலையில போல வந்துடும். சரி, ஓகே, இப்போ நம்ம அந்த ஒரு அப்டேட் உள்ள போவோம். டெய்லி எப்படி அந்த ஆர்டிகல்ஸ் வந்து கேதர் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் வந்து 2 to 3 hours வந்து மினிமம் வந்து எடுத்துப்பேன் இந்த ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வாசிக்கிறதுக்கு, அப்புறம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே 2 to 3 hours வந்து எடுத்துப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிப்பேன் அப்படின்னா, எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல இருக்கிற ஹெட்லைன்ஸ் வந்து வாசிக்க ஆரம்பிப்பேன். நான் இங்க சொல்ல போறது எல்லாமே ஆர்டிகல்ஸ்னு சொல்லும் போது நான் வந்து இங்க பிசிக்கல் நியூஸ் பேப்பரெல்லாம் வாங்கி படிக்க மாட்டேன். ஃபுல்லாவே வந்து இந்த ஆன்லைன்ல வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் வந்து படிப்பேன். அதுக்கான அந்த ஆப்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அதை தான் வந்து யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிப்பேன். சரி, ஓகே, இப்போ நம்ம ஆன்லைன்ல தான் படிக்கிறோம்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. என்ன மாதிரியான நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து பார்ப்போம், என்ன மாதிரியான அந்த கம்பெனிஸோட நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்டா மின்ட்டுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்கிட்ட இருக்கு. இங்க இருக்கிற நியூஸஸ் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா எதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மின்ட்டை தான் வந்து பார்ப்பேன். செகண்டா வந்து எக்கனாமிக் டைம்ஸ் வந்து பார்ப்பேன். தேர்டா வந்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட் வந்து பார்ப்பேன். இல்லை அப்படின்னா பிசினஸ் லைன் வந்து பார்ப்பேன். ஸோ இது ரெண்டுமே வந்து கம்பல்சரி ஆனால் பார்த்துருவேன். அதை தாண்டி ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் வந்து இருக்கும். ஸோ அதையுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இங்க மணி கண்ட்ரோல் பார்ப்பேன். அதுக்கப்புறம் இங்க சிஎன்பிசி TV18 அந்த ஒரு நியூஸ் வந்து பார்ப்பேன். ஏன் அப்படின்னா அதுலேயும் நிறைய நியூஸஸ் வந்து வரும். அது சூப்பராகவும் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்க்க ஆரம்பிப்பேன். NDTV ப்ராஃபிட்டுமே நான் வந்து பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ மின்ட், எக்கனாமிக் டைம்ஸ், அப்புறம் வந்து இங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ், அப்புறம் வந்து இங்க பிசினஸ் லைன், பிசினஸ் ஸ்டாண்டர்ட், சிஎன்பிசி TV18, NDTV ப்ராஃபிட், அப்புறம் வந்து மணி கண்ட்ரோல், இது எல்லாமே நான் வந்து கண்டிப்பா பார்த்துருவேன் காலையில. ஸோ இதுல இருக்கிற அந்த ஒரு மார்க்கெட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக எல்லாமே அந்த ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்க்க ஆரம்பிப்பேன். இதுல நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கும். இந்த ஒரு நியூஸ் பேப்பர் சொல்ல நீங்க போனீங்க அப்படின்னா, அதாவது ஆப் உள்ள போனீங்க அப்படின்னா இதுல நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கும். அதுல மார்க்கெட்ன்ற கேட்டகரி உள்ள போனீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய அந்த ஒரு கம்பெனிஸோட ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மார்க்கெட் ஆக்டிவிட்டியில வந்து வரும். லேட்டஸ்ட் நியூஸ்ல போனாலுமே இந்த மார்க்கெட் ஆக்டிவிட்டியும் இருக்கும், எக்கனாமியோட ஆக்டிவிட்டியும் இருக்கும், அப்புறம் மணியோட ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து கம்பைன் ஆகிருக்கும். லேட்டஸ்ட் நியூஸ்ல எல்லா ஆர்டிகல்ஸுமே இப்படிதான் சேமா இருக்கும். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் மார்க்கெட் நியூஸை வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போய் பார்த்துருவேன். ஸோ அதுல என்ன மாதிரியான அப்டேட் நடந்திருக்கு, ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பார்த்துருவோம். மார்க்கெட்ல வந்து டெய்லி பேசிஸ்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அப்புறம் இங்க ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ், அப்புறம் ஒரு கம்பெனியோட இன்டெப்தான அனாலிசிஸ் எல்லாமே வந்து இருக்கும். இது வந்து மார்க்கெட்ல இருக்கும். இது எல்லா ஒரு ஆர்டிகல்ஸுமே சேமா தான் வந்திருக்கும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற கேட்டகரி வந்து கம்பெனிஸ் இல்லை அப்படின்னா பிசினஸ். இது ரெண்டு கேட்டகரியிலுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுவே நீங்க வந்து பிசினஸ் லைன்ல பார்க்கும் போதுமே அங்க கம்பெனிஸ் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா நீங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்ல வந்து பார்க்கும்போது பிசினஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கம்பெனிஸோட சிஇஓஸ் இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனிஸோட அப்டேட், அதாவது வந்து நாங்க என்ன மாதிரியான கம்பெனி வந்து பை பண்ண போறோம், அடுத்து எங்களோட பிளான்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அது மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு கம்பெனி நியூஸ்ல வந்து கவர் பண்ணப்படும். ஸோ இங்க வந்து கம்பெனி நியூஸ்ல இருக்கிறதா மேக்ஸிமம் மார்க்கெட் நியூஸ்ல வந்து இருக்கும். பட் ஆனால் இந்த கம்பெனி நியூஸ் இல்லை அப்படின்னா அந்த பிசினஸ் நியூஸ்ல வந்து எக்ஸ்பெஷலா வந்து பார்க்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியோட அந்த ஒரு மூவ் என்ன அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். இதுல வந்து லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா அன்லிஸ்டட் கம்பெனிஸும் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு டீட்டெயில பார்க்கும்போது நம்மளால இது வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்படி வந்து இந்த ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாமே செயல்படும். இதை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சரி, ஓகே, இப்போ இதுல வந்து பிரீமியம் ஆர்டிகல்ஸ் இருக்குமே, அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க எல்லா கம்பெனிஸோட இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அப்புறம் வேல்யூ இன்சைட்ஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிரீமியம்ல தான் உங்களால வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மின்ட்ல பிரீமியம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுலேயே வால் ஸ்ட்ரீட் ஜர்னலோட அந்த ஒரு போர்ஷனும் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி எக்கனாமிக் டைம்ஸ்லுமே பிரீமியம் வெர்ஷன் வந்து இருக்கும், பிசினஸ் ஸ்டாண்டர்ட்லுமே பிரீமியம் வந்து இருக்கும். இப்போ நம்ம பார்த்த எல்லா நியூஸ் பேப்பர் கம்பெனிஸ்லையுமே பிரீமியம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இருக்கும். ஸோ அந்த ஒரு பிரீமியம் ஆர்டிகல் என்ன இருக்கும் அப்படின்னா இன்டெப்தா அந்த ஒரு கம்பெனியை பத்தியோ, இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஸ்டாக்கோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பத்தியோ, இல்லை அப்படின்னா ரெண்டு கம்பெனியை கம்பாரிசன் பண்ணியோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அதில் இன்டெப்தா வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த கம்பேரிசன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டேட்டாஸோட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பிரீமியம் ஆர்டிகலை வந்து இங்க எழுதுறவங்க இருக்காங்களா, ஸோ அதை வந்து டீட்டெயிலாக தான் வந்து எழுதிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது ஈஸியாவே வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான அப்டேட் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அந்த ஒரு பிரீமியம்ல. ஸோ இப்போ என்கிட்ட எந்தெந்த பிரீமியம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க மின்ட் வந்து இருக்கு, அப்புறம் இங்க வந்து எக்கனாமிக் டைம்ஸ்க்கு வந்து இருக்கு, அப்புறம் வந்து இங்க பிசினஸ் லைனுக்கு வந்து இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து மின்ட்லேயே வந்து இங்க எல்லாமே கவர் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து இருக்கும். அப்படி இல்லைனாலும் கூட, அதாவது டெய்லி நியூஸஸ் வந்து நம்ம பார்க்கறதுக்கு அதுல இல்லைனாலும் கூட பிசினஸ் லைன்ல வந்து கவர் ஆயிடும். ஸோ இது எல்லாமே என்கிட்ட இருக்கிறதா வந்து இருக்கு. இதை தாண்டி இருக்கிற ஆர்டிகல்ஸ்ல ஏதோ ஒரு பிரீமியம் ஆர்டிகல் வந்து வந்திருக்கு அப்படின்னா அதுல என்ன மாதிரியான அந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கம்பெனி கம்பாரிசன் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா அது வந்து அந்த ஒரு கம்பெனி, அதாவது எந்த கம்பெனி வந்து அதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு பிரீமியம் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும், அவங்க கிட்ட இருந்து அந்த டேட்டா வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆர்டிகல் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா பை பண்ணி தான் ஆகணும். அந்த மந்த்துக்காக மட்டும் நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இதுவே ஜென்ரலான நியூஸா இருக்கு, ஒரு கம்பெனியோட ஜென்ரல் நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
அதை நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணோம்னாலே அதர் ஆர்டிகல்ஸ்ல அந்த ஒரு நியூஸ் வந்து வந்துருக்கும். ஸோ அதில் வந்து ப்ரீமியமா இல்லாமல் எதுதான் ஃப்ரீயா இருக்கோ அதை நம்ம கேதர் பண்ணோம்னாலே ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ அந்த ஒரு ஆர்டிகல்ஸை நீங்க பேஸ் பண்ணி நீங்க வந்து கேள்வி வந்து ChatGPT இல்லை அப்படின்னா ஜெமினிலே கேட்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கரெக்டாக கொடுத்துரும். இதுவே நீங்க வந்து ChatGPTலையும் ஜெமினிலையும் இன்னைக்கு என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷேர் பெரியோ இல்லை அப்படின்னா நீங்க என்ன அப்டேட் நடந்திருக்கு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து அந்த அளவுக்கு இன்டெப்தாவும் இருக்காது, கரெக்டாக இருக்குமானோ வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வந்து இருக்கு அந்த ஏஐ டூல்ஸ்ல. ஸோ அதனால இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா ஆப் சேர்த்து படிக்கும் போது தான் பெட்டரா வந்திருக்கும். நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாத்துலயுமே ஹெட்லைன்ஸ் வந்து பாத்துருவேன். அதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது இல்ல அப்படின்னா நம்ம இன்வெஸ்டரா வந்து பார்க்கும்போது என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஸ்டாக்ஸோட நியூஸை மட்டும் எடுத்து இன்டெப்தா வந்து வாசிக்க ஆரம்பிப்பேன். எல்லா ஆர்டிகலுமே மினிமம் 2 மினிட்ஸ்ல வந்து இருக்கும். இங்க ஆவரேஜா பார்க்கும்போது 4 to 5 minutes ஆஃப் ரீடபிள்ல வந்து இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலில் போகணும் அப்படின்னா இன்டெப்தான ஆர்டிகல் அனாலிசிஸ் பார்க்கும்போது அதுக்கு வந்து 8 minutes ஆஃப் ரீடபிள் ஆர்டிகலா வந்திருக்கும். அந்த ஒரு ஆர்டிகல் வாசிக்கிறது எவ்வளவு டைம் எடுக்குன்றது அந்த ஆர்டிகல் ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டுருவாங்க. 2 minutes வந்து இருக்கும், இல்லை அப்படின்னா 3 minutes இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ நம்ம வாசிக்கும் போது அதுல இருந்து கண்டிப்பா 1 or 2 minutes வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து ஆகும். ஸோ இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 30 to 40 ஆர்டிகல்ஸ் வந்து எடுப்பேன். அந்த ஒரு 30 to 40 ஆர்டிகல்ஸ்ல 10 ஆர்டிகல்ஸ் தான் நான் வந்து வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ அந்த ஒரு ஆர்டிகல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆர்டிகலை நான் படிச்சு இங்கே நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னாலே, அதாவது ஒரு ஆர்டிகல் நான் இன்டெப்தா போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு 10 minutes வந்து தேவைப்படும் அந்த ஒரு ஆர்டிகலை மட்டும் நான் கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு. பட் ஆனால் லாட்ஸ் ஆஃப் நியூஸஸ் வந்து இருக்கிறதுனால கவர் பண்ற ரீசன்னால நம்ம வந்து 1-2 நிமிஷத்துலேயே அதை வந்து முடிச்சிடும். பட் ஆனால் ஒரு ஆர்டிகல் நம்ம இன்டெப்தா படிக்கும் போது அதை பத்தி நம்மளால 10 minutes வந்து பேச முடியும். அந்த அளவுக்கான நியூஸ் வந்து இருக்கும் உள்ள. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து 30 to 40 ஆர்டிகல்ஸ் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது நமக்கு தேவைப்படுற ஆர்டிகல் இன்டெப்தா வந்து பார்க்கறதே 30-40 இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இங்க வீடியோல பிரசென்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 8 to 10 ஆர்டிகல்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். அதாவது நியூஸஸ் தான் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். அதுக்கே நமக்கு வந்து 15 minutes ஆஃப் வீடியோ வந்து தேவைப்பட்டுருது. ஸோ இதனால தான் அந்த ஒரு வீடியோ ஸ்பீட் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கு. இதை தாண்டி ஒரு கம்பெனியோட அப்டேட்ல வேறு நடக்குது அப்படின்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட வெப்சைட்லேயே வந்து அவங்கள பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா அதில் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதை தாண்டி வேற வழிகள் கிடையாது. இந்த கம்பெனியோட பிசினஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன ஆர்டிகல்ஸ் தாண்டி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனால் இதெல்லாம் தான் மேஜரான ஆர்டிகல்ஸ். இதை நம்ம பார்க்குறோம் போதே நம்மளால வந்து ஈஸியாக கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறோம்ல, அதுக்கான ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ இதில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்ன விஷயத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, அதை கம்பைன் பண்ணி சொல்றதுல வந்து ஸ்ட்ரகிள் இருக்காது. பட் ஆனால் அந்த ஒரு நிறைய ஆர்டிகல்ஸ்ல ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா டேர்ம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா கம்பெனிஸோட அந்த டேர்ம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா வந்து இருக்கும். அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணும் போதுமே உங்களுக்கு வந்து தப்பா இருக்கிறதா நீங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பீங்க. அது வந்து புரியவும் ஒரு சில டைம் வந்து செய்யாது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வந்து ரீட் பண்ணிருப்பேன். அதோட கரெக்டான ப்ரொனன்சியேஷன் வந்து தெரியாது. ஏன் அப்படின்னா புது அப்டேட்டா வந்து வருதா, புது ட்ரக்கா வந்து வருதா, அதனால அப்டேட் வந்து கரெக்டா சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த ஒரு ட்ரக்கோட எக்ஸாக்ட் ப்ராசஸ் என்ன, அது எப்படி வந்து நடக்க போகுது, அது எப்படி பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்க போகுது, அதனால அந்த கம்பெனி எப்படி இங்கே ரெவன்யூ ஜென்ரேட் ஆக போகுதுன்றதான் நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லிடுவோம். ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியோட பிசினஸ் அப்டேட் வருதுன்னும் போது அந்த ஒரு அப்டேட் அஸ் இன்வெஸ்டராக வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரியான ப்ளஸ், அதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை தான் வீடியோவில் வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ் ஏரியாவாக வந்துருக்கு போது நீங்களுமே ஒரு ஆர்டிகலை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆர்டிகளோட அவுட்கம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துங்க. பட் ஆனால் இதுல இன்னொரு பெரிய நெகட்டிவான விஷயம் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க நிறைய ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸுமே இந்த ஒரு மார்க்கெட் அப்டேட்ல வந்து வரும். அண்ட் தென் கம்பெனிஸோட அப்டேட்லயும் வந்து வரும். கம்பெனிஸ்ல மேக்ஸிமம் வந்து இருக்காது, பட் ஆனால் அந்த மார்க்கெட் அனாலிசிஸ்ல கண்டிப்பா இருக்கும். அதுலயுமே இந்த ஒரு ஸ்டாக்கோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஷேரை வந்து இங்க பை பண்ணுங்க இல்ல அப்படின்னா செல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய புரோக்கரேஜஸ் வந்து சொல்லுவாங்க. நீங்க பை பண்ணி வச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டாக்கோட அப்டேட் பர் மந்த்ல வந்து பார்க்கும்போது நிறைய புரோக்கரேஜஸ் வந்து பை பண்ண சொல்லுவாங்க, நிறைய புரோக்கரேஜஸ் வந்து செல் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன்ஸ் அவங்க வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் டிசிஷனை நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தால் பெட்டரா வந்து இருக்கும். இதை நீங்க வந்து டெய்லி அந்த ஆர்டிகல்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸ்ல கண்டிப்பா உங்களால வந்து பார்க்க முடியும். ஸோ அதுல என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிக்கணும். அவங்க டார்கெட் பிரைஸ் வந்து இவ்வளவு போகும்னு சொல்றாங்க அப்படின்னா ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்ல டார்கெட் பிரைஸை கட் பண்ணிட்டு இங்க இருந்து கீழே இறங்கும்னு சொல்றாங்க அப்படின்னா ஏன் சொல்றாங்க அப்படின்ற ரீசன் வந்து நீங்க பாத்துங்க. ரீசன் எல்லாமே வச்சுட்டு நீங்க வந்து முடிவு பண்ணுங்க இவ்வளவு போகுதுன்னா சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்க வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கரெக்டா பண்ணி ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனில ப்ரொமோட்டர் சேஞ்ச் வந்து நடக்குது. இல்ல அப்படின்னா கம்ப்ளீட்டா டேக் ஓவர் வந்து நடக்குது, வேற ஒரு கம்பெனி கிட்ட வந்து கம்ப்ளீட்டா டேக் ஓவர் வந்து நடக்குது அப்படின்னும் போது அந்த ஒரு கம்பெனில நீங்க வந்து நெகட்டிவ் ஃபீல் வந்து எடுக்கலாம். இல்ல அந்த கம்பெனி வந்து அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க, அடுத்த லெவல் வந்து இங்க பிசினஸ் அப்டேட் வந்து வர மாதிரி தெரியல அப்படின்னும் போது நீங்க வந்து நெகட்டிவான அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேஜஸ் கம்பெனி வந்து இருக்கு, அந்த கம்பெனியோட பிசினஸ் ரிசல்ட்ஸ் வந்து சரியில்லை. ஸோ அதனால அந்த கம்பெனி வந்து நம்ம கன்சிடர் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஒரு கம்பெனில அது உள்ள நடக்கிற அந்த ஒரு பிசினஸ் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த ஸ்டாக் வந்து நம்ம கன்சிடர் பண்ணாம இருக்கணும். மீதி இருக்கிற டைம்ல நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டுக்கு கன்சிடர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். இங்க நிறைய நியூஸஸ்ல வந்து பை பண்ண சொல்லுவாங்க, செல் பண்ண சொல்லுவாங்க. அதை பார்த்து நம்ம வந்து டிவேட் ஆகிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இங்க விப்ரோ வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம்னு பார்த்தோம். பட் ஆனால் அதுக்கான டைம் வந்து இப்போ கிடைக்கல. அண்ட் நீங்க ரிசர்ச் வந்து பண்ணும்போது இங்க டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. ஸோ அதனால நாளைக்கு இல்லை அப்படின்னா இந்த வாரம் எண்டு போல நம்ம எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே கூட ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணிடுவோம். இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.